கீதம் 88 நம்ம முதல் வசனத்தை பார்ப்போம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். அவரை நோக்கி நம்ம அணு தினமும் என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணணும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தானியேல் என்ன செஞ்சானா 3 வேளை அணு தினமும் 3 வேளை அவன் ஜெபிக்கிறான். அவன் அணு தினமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவனா இருக்கிறான். அதே போல நம்மளும் ஜெபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவங்களா இருக்கணும். இந்த முதல் வசனத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்னு. அப்ப இரவும் பகலும் அவரை நோக்கி நம்ம கூப்பிடுகிறவர்களா இருக்கணும். அவரை நோக்கி நம்ம எப்படி கூப்பிடுறது? இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா நம்ம பர்திமேயு குருடனை பாக்குறோம். ஒரு நாள் என்ன செய்யறாருன்னா இயேசு அந்த பக்கமா வராரு. அதை கேள்விப்பட்டு அந்த பர்திமேயு குருடன் என்ன செய்யறான்னா இயேசுவை நோக்கி, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். அப்படி சத்தம் போடுறப்ப அந்த மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா அவனை அதட்டி, நீ கூப்பிடாத அப்படின்னு சொல்லி அதட்டி வைக்கிறாங்க. ஆனா அவன் அதை அதட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு பார்வை கிடைக்கணும்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்னா மீண்டுமாய் அதிக சத்தமா, முன்ன இருந்ததை விட அதிக சத்தமா என்ன செய்யறான்னா இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறத நம்ம பாக்குறோம். பர்திமேயு குருடன் எப்படி இயேசுவை கூப்பிட்டு இயேசு என்ன செஞ்சாரு, அதுக்கு பதிலா திரும்பி பார்த்து அவனை அழைச்சு வர சொல்லி அவனுக்கு சுகம் கொடுத்து பார்வையடை செய்தாரு. இதே போல நம்மளும் எவ்வளவோ ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் அவரிடத்துல நம்ம ஏறெடுக்கிறோம். அதுக்கு ஒரு சில காரியங்களுக்கு நம்ம சீக்கிரமா ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிரும். ஆனா பல காரியங்களுக்கு ஜெபிச்சதுக்கு பதில் கிடைக்காம இருந்திருக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னா சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போகாம பர்திமேயு குருடனை போல ஒரு தடவை கேட்டு அவர் திரும்பி பார்க்கல, மத்தவங்க எல்லாம் அதட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் சும்மா இருக்கல, மறுபடியும் என்ன செய்யறான்னா இயேசுவை நோக்கி சத்தமா கூப்பிடுறான். அதே போலதான் நம்மளும் இயேசுவை நோக்கி ஒரு தடவை ஜெபிச்சா பத்தாது, அனுதினமும் அந்த காரியம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். முன்ன விட அதிகமா நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அடுத்து சங்கீதம் 91:15 வசனம் சொல்லுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இப்ப உங்களுக்கு சுகம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் வேணுமா, பிரச்சனைகள்ல இருந்து கஷ்டங்கள்ல இருந்து ஒரு விடுதலை வேணுமா, அவரிடத்துல எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அப்ப அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டோம்னா எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் நம்மளை விடுதலையாக அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிட்டாதான் அவர் என்ன செய்யறாரு, நமக்கு பதில் அளிக்கிறாரு. அடுத்து எரேமியா 33:3 பாக்குறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு சின்ன திட்டத்தை தான் நம்ம போட்டிருப்போம். ஆனா கர்த்தர் நம்ம வாழ்க்கைய பெரிய திட்டத்தோட அவரோட சித்தத்தின்படி அவரோட திட்டத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றணும்னு அவர் நினைக்கிறாரு. சோ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம திட்டத்தை விடவும் அவர் போட்டிருக்க திட்டம் பெரியது அப்படின்னு நினைச்சு கர்த்தரிடத்துல நம்ம வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் நம்ம வாழ்க்கையில செய்வாரு.